கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்த 4 மிகப்பெரிய அணிகள் புள்ளி பட்டியலை ஒத்த ஆளாக நின்று திருப்பி போட்ட நம்ம தமிழக பிளேயர். இதனால் வெளியேறிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி, அதே போல் புள்ளி பட்டியலில் 4 அணிகள் கதர்னு கதறியிருக்காங்க இந்த ஆட்டத்தினுடைய அதிர்ச்சிகரமான அந்த ரிசல்ட்டை பார்த்து. அதாவது இன்னைக்கு சாயந்தரம் 2வது ஐபிஎல் ஆட்டத்தில் 60வது லீக் மேட்ச் ஆட்டம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளும் 2 பேருமே நேருக்கு நேராக மோதிருந்தாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்கள விட கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் டெல்லி அணிக்கு தான் ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. ஸோ ஓப்பனராக கேஎல் ராகுல், ஃபாப் டு பிளஸி 2 பேருமே வந்தாங்க. ஃபாப் டு பிளஸி 5 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஆனால் கேஎல் ராகுல் பொறுமையாக அபாரமாக விளையாண்டு ரன்னை உயர்த்தினார். அவர் கூட போரல் சேர்ந்து ஒரு 30 ரன் எடுத்து கொடுத்தாரு. அக்ஷர் பட்டேல் அவரும் 25 ரன் எடுத்து கொடுத்தாரு. கடைசி நேரத்தில் ஸ்டப் ஒரு அதிரடியாக விளையாண்டு 21 ரன் எடுத்து கொடுக்க, மறு முனையில் கேஎல் ராகுல் செஞ்சுரி அடிக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு அற்புதமான இன்னிங்ஸ், ரொம்ப பொறுப்பான பேட்டிங்கை ஓப்பனராக இறங்கி கடைசி வரைக்கும் நின்று நாட் அவுட் ஆகாமல் 112 ரன்கள் எடுத்து கடைசியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 199 ரன்கள் 200 தாண்டி போயிருக்கலாம். கடைசி 2 ஓவர் குஜராத் அணி நல்லா போட்டாங்க. அதனால் 199 ரன்கள் மட்டுமே. டெல்லி அணி நல்ல ஸ்கோர் தான், 199 எடுத்தாங்க. ஸோ இதனால் 200 ரன் கரெக்டாக டார்கெட். அந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக குஜராத் டைட்டன்ஸ் அணி பக்கம் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன், அதே போல் சுப்மன் கில் 2 பேருமே வந்தாங்க. இதில் யாருமே எதிர்பார்க்கல இவங்க 2 பேருமே இன்னைக்கு இப்படி பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா புள்ளிப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் டெல்லி அணி ஜெயிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், அதே போல் புள்ளிப்பட்டியலில் மேலே குஜராத் அணி மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆர்சிபி, பஞ்சாப், இந்த எல்லா அணிகளுமே இந்த ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க தோக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் டெல்லி அணி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் அணி பக்கம் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் எப்படி விளையாண்டார்னா, ஒவ்வொரு ஓவர்லையுமே போடுற முதலாவது பால் 4 இல்லைனா 6 அதிரடியா சிக்ஸர் 4களையும் அடிச்சு விளாசி தள்ளி, முக்கியமாக நம்ம தமிழக பிளேயர் நடராஜன் அவரை கூட நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவர் விட்டு வைக்கல. சிக்ஸர்கள் 4கள் நடராஜ் அவருடைய பால்லையே அடித்து பொழந்து கட்டி ரொம்ப அசால்ட்டாக சாய் சுதர்ஷன் அவருடைய செஞ்சுரி இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணார். 10 குறைக்கு சுப்மன் கில் அவரும் கம்முனு இல்லை. 2 பேருமே மேட்சையே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரில் இருந்து விக்கெட்டை எடுக்க முடியாமல் கடைசி வரைக்கும் எவ்வளவோ அக்ஷர் பட்டேல் போட்டார், நடராஜ் போட்டாங்க, முஸ்டபிசுர் ரஹ்மான், விப்ரோ, குல்தீப், இப்படி எல்லாருமே போட்டு பார்த்தாங்க. யாராலையுமே இவங்க 2 பேரை அசைக்க கூட முடியல. இதனால் இந்த மேட்ச்சில் மிகப்பெரிய அபாரமான வெற்றி குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த வெற்றியால் குஜராத் டைட்டன்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முதலாவது இடத்தை எட்டி பிடிச்சிருக்காங்க. ஆர்சிபி, பஞ்சாப் 2 பேரையுமே கீழே தள்ளிவிட்டு 3வது இடத்துக்கு நீங்கள் 2 பேரில் எவனாவது ஒருத்தன் போங்கடா அப்படின்னு குஜராத் அணி புள்ளிப்பட்டியலில் கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இதனால் பாயிண்ட்ஸ் டபுளில் ஆர்சிபி அணி, பஞ்சாப் அணி 2 பேருக்குமே அதிர்ச்சி தான். அதே போல் டெல்லி அணி இந்த ஆட்டத்தில் எப்படியாவது ஜெயிச்சு பிளே ஆஃப் 5 தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க முடியல. லக்னோ அணி கூட இந்த ஆட்டத்தில் டெல்லி அணி ஜெயிச்சா லக்னோ அணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் டெல்லி அணி ஜெயிக்கணும் அப்படின்னு லக்னோ அணி கூட எதிர்பார்த்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் சுமூகமாக பிளே ஆஃபுக்குள்ளே நுழையணும்னா டாப் 3ல இருக்கிறவங்க கண்டிப்பாக தோக்கணும். அதனால் குஜராத் அணி ஜெயிக்கக்கூடாது, டெல்லி அணி ஜெயிக்கணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லாருடைய கனவுலையுமே மண்ணை அள்ளி போட்டு குஜராத் அணி சாதாரண வெற்றி கிடையாது, அபாரமான வெற்றி, மிகப்பெரிய வெற்றியை இந்த மேட்ச்சில் அடைஞ்சு டெல்லி அணியை தோற்கடிச்சு புள்ளிப்பட்டியலில் உயரமாக போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த அபாரமான அசாத்தியமான வெற்றிக்கு நிச்சயமாக நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவருடைய அபாரமான பேட்டிங் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. அவருடைய செஞ்சுரி ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருந்துச்சு. ஒரு தமிழக பிளேயர் இப்படி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்படி அதிரடியாக கிரிக்கெட்டில் வளர்ந்துட்டு வரதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.